உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன், பதில் சொல்லுவீங்களா? நான் கமெண்டில் சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணுங்க, நமக்கு எத்தனை கேலரி எரிக்கப்படும்? கேள்வி புரிஞ்சா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் நமக்கு எத்தனை கேலரி எரிக்கப்படும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா எப்படி? நடைபயிற்சி மட்டும் பண்ணியாச்சுன்னா வெயிட்டே குறைச்சிடலாம். நடைபயிற்சி மட்டும் பண்ணிட்டுனா சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம். நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம். நடைபயிற்சி மட்டும் பண்ணால் ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம். எல்லா மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களை கேட்குறேன், நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் எவ்வளோ கேலரி எரிக்கப்படும்? ஒரு பேப்பரில் எழுதி எடுங்க, என்னை மறந்துடுவீங்க. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணிட்டீங்கன்னா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளால ஒரு 3000 கேலரிக்கு சாப்பிடுவோம். எவ்வளவு? 2500லேருந்து 3000 கேலரி நம்ம சாப்பிடுவோம். அப்போ நம்ம 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணிட்டு வெயிட் குறையுமா? எல்லாம் போய் சுத்த போய் புரிஞ்சுதா புரியலையா? இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ வெயிட் குறையுமா? சொல்லுங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறையுமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே 70 கிலோ வெயிட் குறைஞ்சிருமா? சொல்லுங்க. கொஞ்சம் பாவக்காய் ஜூஸு, கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, கொஞ்சம் கருவேப்பிலை ஜூஸு, கொஞ்சம் கொய்யா இலை, கொஞ்சம் மாங்காய் இலை எல்லாம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட் குறைஞ்சிருமா? அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட் தான் முக்கியம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட் எப்படி குறையும்? டக் டக் டக்குன்னு குறையும். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. என்னுடைய நம்பர் என் நம்பர் தெரியுமா? 9442407418. கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு கலரில் இருந்துச்சு, அதுக்கு பேர் எழுதியிருக்கேன் பாருங்க. அக்காந்தோசிஸ் நிகிரிகன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அதோட காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வைங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல கருப்பில் என்ன வருது? நெக்கில் கருப்பில் பிளாக் கலரில் வருது. இது வருதுன்னு 5 பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். 5 பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று சுகர் கண்டிப்பாக வரும், இன்னொன்று ப்ரெஷர் கண்டிப்பாக வரும், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும், இன்னொன்று ஆண்மை குறைவு பிரச்சனை கண்டிப்பாக வரும், இன்னொன்று பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, நீர்க்கட்டி, குழந்தையின்மை. இந்த 5 பிரச்சனையும் 100% வரும். நீங்களே பேப்பர் எழுதி எடுத்துக்கிடுங்க. வேணும்னா இதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிகிரிகன்ஸ். இதை சரி பண்ணணும்னா நீங்கள் ரோட்டில் போய் ஓட்டினா மட்டும் ஒன்றும் சரி பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருக்கணும். முதல்ல சொன்னேன் இல்லை, பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஃபுல்லாக மாறி போகும். இதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒல்லியாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்குது. அப்போ இது சரி பண்ண என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுகளோட விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இது என்ன ஆகும்? சரியாகும். வீடியோ மறக்காம சேவ் பண்ணுங்க. நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது, குறிப்பாக காலேஜ் போட கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி அவங்கள பார்த்தாலே சொல்லிடலாம், அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் நிறைய ப்ராப்ளம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இதை பார்த்தாலே இப்போ கரெக்டாக சொல்லிடலாம். அக்காந்தோசிஸ் நிகிரிகன்ஸ். இந்த மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. கரெக்டாக என்னோட ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. 9442407418. Stay tuned with Dr. Shiban.